தெரியாமல் பிறந்து விட்டாய் இந்த குடும்பத்தில் அப்படிங்கிற ஒரு சின்ன கதையை நானே எழுதியிருக்கேன். அந்த கதையை இந்த காணொளியில நீங்க ஒரு ஒரு பகுதியா பார்க்கலாம். இது உங்களோட வாழ்க்கையில ரொம்ப ரிலேட்டடான ஒரு விஷயம். உங்களோட வாழ்க்கையில இது ஒத்துப்போகும்னு நினைக்கிறேன். கதைக்குள்ள போகலாமா? ஒரு பையன் அவனோட பள்ளி, கல்லூரி வாழ்க்கைய முடிச்சுட்டு வேலைக்கு போறான். அந்த பையனுக்கு ஒரு சின்ன கனவு இருக்கு. என்னன்னா, அவனுக்கு புடிச்ச ஒரு படிப்ப படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு இருக்கு. ஆனா, வீட்ல குடும்ப சூழ்நிலை, இதுக்கு மேல நம்மள படிக்க வைக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு அந்த பையனே இந்த படிப்பு படிச்சா போதும் அப்படின்னு ஓரளவுக்கு ஒரு படிப்ப படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போறான். அவங்க வீட்டோட சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா நல்லா குடிப்பாரு. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு. நல்லா குடிக்கிற ஒரு ஆளு. அம்மா அப்பா கூட சண்டை போடுற ஒரு ஆளு. குடும்பத்தையும் கொஞ்சம் ஒரு மாரி வழிநடத்தி கொண்டு போற ஒரு ஆளு. அவங்க அம்மாவுக்கு பையன் நமக்கு சம்பாரிச்சு குடுத்துட்டே இருந்தா அவனுக்கு நல்ல பையன். சம்பாரிச்சு குடுக்கலன்னா சனியன் புடிச்சவன் அந்த மாரி திட்டக்கூடிய ஒரு கேரக்டர். சரிங்களா? அந்த பையன அவங்க அம்மாவும் சரி, அவங்க அப்பாவும் சரி, ஒரு சம்பாரிச்சு குடுக்குற ஒரு ஏடிஎம் மிஷின், பணம் மிஷினா தான் அவங்கள அந்த பையன பார்த்துட்டு இருக்காங்க, அந்த குடும்பத்தில. அந்த பையன் என்னைக்காவது நம்ம அம்மா நம்மகிட்ட நார்மலா டெய்லியும் ஃபோன் போட்டு, "சாப்பிட்றியாடா மவனே? என்னடா பண்ற?" அப்படின்னு கேட்டுற மாட்டாங்களா? அப்படின்னு அந்த பையன் ஒரு ஏக்கத்தில இருக்கக்கூடிய ஒரு பையன். மாச கடைசி ஆனா சம்பளம் போடுவாங்க. சம்பளம் போட்டோன்னே, சம்பளம் போடறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் "என்னப்பா என்ன பண்ற? நல்லா இருக்கியா? இந்த மாரி சீட்டு பணம் கட்டணும்ப்பா, லோன் வேற இருக்குப்பா" அப்படின்னு சொல்லாம சொல்லுவாங்க. நம்ம புரிஞ்சுகிட்டு அந்த பணத்த அவங்களுக்கு போட்டு விடணும். இப்படி ஒரு லைஃப்ல அவன் லைஃப் போய்க்கிட்டே இருக்கு. இதில இன்னொன்னு மனசங்கடம் அப்படின்னா, அவனுக்கு அதிகப்படியான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. காசு பணத்த ரொம்ப சிக்கனமா சேமிக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பான். அவனோட குடும்ப கஷ்டம் என்னன்னா, எங்க அப்பா ஏன் இப்படி குடிச்சு குடிச்சு இப்படி இருக்காரு? எங்க அம்மா ஏன் நம்மள இப்படி பார்த்துட்டு இருக்காங்கங்கிற ஒரு மன கஷ்டம் அவன் மனசுக்குள்ள எழுந்து எழுந்து அவன அப்படியே அமிக்கிருது. அவன் என்னதான் வேலை பார்த்து மேல மேல வந்தாலும் அந்த கஷ்டம் அவன அமிக்கிறது. ஒரு கட்டத்துக்கு மேல அவனுக்கு பைத்தியம் பிடிக்க ஆரம்பிக்குது. நம்ம அம்மா அப்பாவே இப்படி இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு பைத்தியம். அந்த பையனுக்கு மனசளவுல ரொம்ப பாதிக்கப்படுறான். யார்கிட்டயும் பேச மாட்டாங்க. யார்கிட்டயுமே பேச மாட்டான். அவனுக்கு கடல்னா ரொம்ப பிடிக்கும். பீச்னா ரொம்ப பிடிக்கும். நைட்டு போல ஒரு 1 மணி 2 மணிக்கு விடிய காலையில 3 மணி 4 மணிக்கெல்லாம் பீச்சில போய் உட்காந்து, அந்த பீச்ச பார்த்துட்டு, அந்த கடல பார்த்துட்டு அவன் பேசுவான். பைத்தியம் மாரி லூசா. கடல பார்த்து பேசுவான். கடல்ட்ட அவனோட மனசுல இருக்க கஷ்டத்த யார்கிட்டயுமே சொல்ல மாட்டான். அவங்களுக்கு புடிச்சவங்கன்னு யாரா இருந்தா, அவங்க கிட்டயும் சொல்ல மாட்டான். அப்படியே கடல்ட்டயே போய் பேசுவாங்க. கடல்ட்டயே பேசுவான். ஏன்னா, அந்த கடல்லேருந்து அலை அடிக்கும் பார்த்தீங்களா? அந்த அலை இவனுக்கு பதில் சொல்லுமாம். இவனோட கஷ்டத்த அப்படியே அலைகிட்டே பேசிட்டு, காலையில எந்திரிச்சு வேலைக்கு போறது, சாயந்தரம் ஆனா வீட்டுக்கு வர்றது, சாப்பிடுறது, தூங்குறது, மறுபடியும் வேலைக்கு போறது, ரிப்பீட். இப்படியே போயிட்டுருக்கு. இவன் லைஃப் இப்படியே போயிட்டு இருக்கும்போது, ஒரு பொண்ண காதல் பண்றான். காதலிக்கிறான் ஒரு பொண்ண. அந்த பொண்ணு இவனோட குடும்ப சூழ்நிலை எல்லாம் தெரிஞ்சு அந்த பொண்ணும் காதலிக்குது. அப்படியே நல்லா தான் போயிட்டுருக்குது. இந்த பையனால வாங்குற சம்பளத்துக்கு மேல அவனால ஈக்குவல் பண்ண முடியல. உணவு டெலிவரி பண்ற வேலைக்கு போறான். சின்ன சின்ன வேலைகள் கிடைக்கும். அந்தந்த வேலையெல்லாம் பார்க்குறான். எல்லா வேலையும் பார்த்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல அந்த காதலையும் ஒரு கையில பிடிச்சுக்கிட்டு, அவங்க அம்மா, அப்பாவையும் கையில பிடிச்சுக்கிட்டு, ஒரு நாள் அவங்க அம்மா கிட்ட போய் சொல்றான், இந்த பையன் "அம்மா எனக்கு ஒரு பொண்ண புடிச்சிருக்கு. அந்த பொண்ணு வீட்ல போய் பேசுறீங்களா?" அப்படின்னு அவங்க அம்மாவும் சரி போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசுறாங்க. ஏன்னா, அந்த பையனுக்கு அவங்க அம்மா நல்ல ஒரு பொண்ணா பார்த்து குடுக்கல. இவனா தான் அந்த ஒரு பொண்ண பார்த்து புடிச்சிருக்கு. இந்த அம்மாட்ட போய் பேசுங்கன்னு சொல்லி அவங்களோட பேரண்ட்ஸ அனுப்பி வைக்கிறான். ஸோ இப்படி ஒரு ப கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டுருக்கு. போயிட்டுருக்கும்போது, அவனுக்குள்ள ஒரு பெரிய மனசங்கடம் என்னன்னா, குடும்பம். என் குடும்பம் ஏன் இப்படி இல்ல? இந்த குடும்பத்தில நான் ஏன் இப்படி பொறந்துட்டேன்? குடும்பத்தில இருக்கிற பெத்த அம்மா, அப்பாவே நமக்கு சப்போர்ட் பண்ணல. ஒரு அண்ணா, அக்காவே நமக்கு சப்போர்ட் பண்ணல. அண்ணன் ஒருத்தன் இருக்கான். அவன் குடும்பத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லன்னு தனியா ஒதுங்கி போயிட்டான். அக்காங்கிறவங்க கல்யாணம் பண்ணி குடுத்தோம். அவங்களோட வாழ்க்கை தான் முக்கியம்னு அவங்க போயிட்டாங்க. கடைசியா ஒருத்தன் பொறந்திருக்கான். இவன் தான் இப்போ அந்த பாரத்த சுமந்துகிட்டு இருக்கான். இவனுக்கான நிம்மதியான ஒரு தூக்கம் இல்ல. இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு பார்த்தா அவங்க அம்மா, அப்பா. அப்பா குடிச்சிட்டு அம்மா கிட்ட சண்டை போடுறது, அம்மா பணம், ஏதாவது லோன் எடுக்க வேண்டியது, குழு எடுக்க வேண்டியது, அந்த சீட்டெல்லாம் சொல்லுவாங்கல்ல கிராமத்தில. ஸோ இப்படி ஒரு கட்டத்தில இவங்க இப்படி தள்ளப்படுறாய்ங்க. இப்படி தள்ளும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பையனோட அவன வேலை பார்க்குற மனப்பான்மையே போயிருது. அவன் ரொம்ப அப்படியே எரிச்சல் ஆகுறான், டென்ஷன் ஆகுறான். என்னடா நம்ம உழைச்சுக்கிட்டே இருக்கோமே, உழைச்சு வீட்டுக்கு குடுத்துக்கிட்டே இருக்கோமே,
அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வருது. ஒரு நாள் வீட்ல கேட்டாங்க, "நீ அப்படி எங்களுக்கு என்ன பண்ணிட்ட?" அப்படின்னு கேட்டாங்க. அவன் அப்பையிலேருந்து உழைச்சு குடுத்துருக்கான். எண்ணி பார்த்தா பத்தாது. அவ்வளோ கணக்கு. அவ்வளோ அவன் சாப்பாட்டுக்கு காசு இல்லாதபோது கூட வீட்டுக்கு ஃபோன் போட்டு கேட்காம, அவன் சம்பாரிச்ச காசெல்லாம் வீட்டுக்கு குடுத்துட்டு, அந்த வீட்லேருந்து அவங்க அம்மா கேட்குறாங்க, "நீ எப்படி என்னடா உழைச்சு குடுத்துட்ட?" அப்படின்ட்டு. அந்த பையனுக்கு எவ்வளோ எவ்வளோ ஒரு வலி இருக்கும் மனசுல. அதுக்கப்புறம் தான் தெரியுது, இல்ல நமக்கு நம்ம சேர்த்து வைக்கணும். நமக்குன்னு ஒண்ணு வேணும். அப்புட்ன்னு சொல்லி அந்த பையன் தனியா சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறான். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். இங்க நெறைய வீட்ல பெத்தவங்க சரி இருக்காங்கன்னு கேட்டா இல்ல. பெத்தவங்கனாலேயே நெறைய பேரு மனநிலைமையால பாதிக்கப்பட்டு, ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்பட்டு, சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இந்த கதைய நான் எழுதும்போது கூட உண்மையான ஒரு கதையா தான் அது ரிலேட்டடா எழுதுனேன். அதத்தான் இப்ப நீங்க வீடியோவா பார்த்துட்டு இருக்கீங்க. இதே மாரி அடுத்த ஒரு உண்மை கதை உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. கண்டிப்பா ஒரு வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.